வணக்கம். டாக்டர் புவனேஸ்வரன், கார்டியாலஜிஸ்ட், கோயம்புத்தூர். இப்போது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது இருதய மாற்று சிகிச்சை. இது இருதய மாற்று சிகிச்சைங்கிறது இப்போ இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அது முன்னால் வெளிநாடுகள் இருந்து இப்போ நம்ம இந்தியாவில், நம்மளுடைய தமிழ்நாட்டில், நம்முடைய கோயம்புத்தூர்லேயே இப்போது பிஎஸ்டி மருத்துவமனை மாதிரி மருத்துவமனைகள் இது செய்யப்படுகிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தைகளுக்கு இருதய மாற்று சிகிச்சை செய்ய முடியுமா? இப்போ வயதானவர்களுக்கு இருதயம் மிக பழுதாகும் பொழுது மற்ற சிகிச்சை முறைகள்னால் இருதயம் சிறப்பான முறையில் இயங்க வைக்க முடியவில்லை என்றால் இருதய மாற்று சிகிச்சை பண்ணுறோம். அது வயதானவர்கள்னால் கொஞ்சம் வளர்ந்தவர்கள்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கு ஒரு 9-10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இது பண்ண முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக பண்ண முடியும். பண்ண வேண்டிய அவசியமும் இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த பேட்டியானது. பொதுவாக பார்த்திங்கன்னா, சில குழந்தைகள் பிறக்கும் பொழுதே அந்த இருதயத்தினுடைய உள்ளே இருக்கின்ற அமைப்பு கோளாறுகள் சரி செய்ய முடியாத மாதிரி இருக்கலாம். 1. 2, பல காரணங்கள்னால பிறவியிலேயே அந்த குழந்தைகளுடைய இருதயத்தின் சுருங்கி விரியும் தன்மை அல்லது இருதயத்தினுடைய பம்பிங் கெப்பாசிட்டி குறைவாக இருக்கலாம். 2. 3வதாக அபூர்வமாக சில வைரல் மயோகார்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். வைரஸ் தாக்குதலானது இருதயத்தினுடைய சதைகளை பலகீனப்படுத்தி அதன் காரணமாக சில குழந்தைகளுக்கு அந்த இருதயமானது மிக சிதிலமாகலாம். அப்படி ஆகும் பொழுது குழந்தைகளுக்கும் இருதய மாற்று சிகிச்சை செய்ய முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற ஏதாவது ஒரு குழந்தையானது அல்லது சிறிய வயதுள்ள ஒரு இளைஞரோ அவங்க ஒரு ஒரு துரதிருஷ்டவசமாக விபத்து காரணமாக இறக்கும் பொழுது அவர்களுடைய இருதயத்தை எடுத்து இந்த குழந்தைகளுக்கு இருதய மாற்று சிகிச்சைக்கு பொருத்தும் சிகிச்சையானது நாம் எங்கள் பிஎஸ்டி மருத்துவமனையிலே இது செய்யப்படுகிறது. இதை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா குழந்தைகளுக்குன்னா இருதய மாற்று சிகிச்சை செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படி இல்லை, செய்ய முடியும், செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு. புரிஞ்சிட்டிங்களா? ஸோ குழந்தைகளின் இருதய மாற்று சிகிச்சை என்பது அது ஒரு கதையோ கட்டுரையோ அல்ல, அது ஒரு நிஜம், நடந்து கொண்டிருக்கும் நிஜம். வணக்கம்.